சட்டமன்றத்தில் வந்து நேரலையை வந்து எதிர்கட்சி இவங்க பேசுறவங்களும் நேரலையா கொடுக்கணும்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் புகார் நம்ம மனு கொடுத்துருக்காரு. கடந்த காலங்களில் எப்படி இருந்தது நீங்க சட்டமன்றத்தில்? இல்லைன்னா இப்போ புதிதாக, ஏன்னா இவங்க வந்து வெளிப்படையான தன்மையாக இந்த எங்களோட சட்டசபை நடைபெறும் சொல்லி ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ குறிப்பாக அது மாதிரி இல்லைன்னு மாதிரி சொல்றாங்க. ரொம்ப வருத்தமான செய்தி. உங்க கேள்வியே ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னால ஒன்று சொன்னார், ஒன்று சொல்லலை, நிறைய சொன்னார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு எதுவுமே நடைமுறைக்கு வரல. தேர்தலுக்கு முன்னால் மேடைக்கு மேடை நிறைய பேசினார். பஸ்ஸுக்கு மேலே ஏறி நின்று 10 ரூபா பாட்டிலுக்குன்னு ஆடினாரு, பாடினார். சினிமாவில் ரஞ்சிதமே ரஞ்சிதமே மாதிரி 10 ரூபா பாட்டுக்குன்னு பாடினார். தேர்தல் அறிக்கையில் நிறைய சொன்னார். பெண்களுக்கு 2500 ரூபா தருவோம் அப்படின்னு சொன்னார். 1000 ரூபா தான் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் போய் சேரல. இன்னும் ஒரு பெண்மணி, ஒரு சகோதரியை பார்த்தேன், இப்படி கை வச்சாங்க பாக்கெட்ல. அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பாரு. அவரு பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பாரு. அவரு இப்ப பேசவே மாட்டாங்க சட்டமன்றத்தில். அவர் தான் நம்முடைய ஜோசப் விஜய் முதலமைச்சர். அவர் 4000 ரூபா தருவோம்னு சொன்னாரு மாணவர்களுக்கு. 4 பைசா கூட காணல. பையிலிருந்து எடுக்க வேண்டியிருக்கு. 400 கோடி ரூபாய் பேங்க்ல தான் இருக்கு. 6 சிலிண்டர் தருவோம்னாரு. ஆளையும் காணும், சிலிண்டரையும் காணும். பேச சொன்னா பேச மாட்டேங்காரு. சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் நேரலை காட்சிகள் உருவாக்கும்னு சொன்னார். அதுவும் இப்ப நடக்கல. அவர் சொன்ன எதுவுமே நடக்கல. மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு மக்களுக்கும் தெரியல. எப்படி முதலமைச்சராக இருக்கணும்னு அவருக்கும் தெரியல. இந்த சூழ்நிலையில் நாடு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இந்த 40 நாளிலும் 207 குற்றங்கள், அதில் 40க்கு மேல கற்பழிப்பு சம்பவங்கள். 3 வயசு குழந்தையும் விட்டு வைக்கல. கஞ்சா, போதைப் பொருள் எல்லாம் நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கு. கடந்த கால அரசுக்கும் இந்த அரசுக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. மக்கள் எதை நினைச்சு ஓட்டு போட்டாங்கன்னா, கொலை சம்பவங்கள், கற்பழிப்பு சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னால் நம்ம திருநெல்வேலியிலே பார்த்தீங்கன்னா 17 கற்பழிப்பு சம்பவங்கள், படுகொலைகள். இதை எங்க போய் சொல்றது, யார்கிட்ட போய் சொல்றது? யார் ஓட்டு போட்டாங்க, யார் முதலமைச்சர், யார்கிட்ட போய் சொல்றதுங்கிறதே எனக்கு தெரியாம இன்னைக்கு மக்கள் முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்கள்ல வந்து தமிழக வெற்றி கழகம் மாவட்ட செயலாளர் பேரை சொல்லி தொடர்ந்து மாமூல் கேட்கதா நேற்று சிசிடிவி பதிவுகள் உருவாச்சு. என்ன நினைக்கிறீங்க? என்ன நடக்குது? தேர்தலுக்கு முன்னால வந்து நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. ஊழலற்ற அரசாங்கம் கொண்டு வருவோம். ஊழல் இப்ப கீழே இருந்தே ஆரம்பிச்சிருக்கு. எதை எதிர்பார்த்தமோ அதை விட அதிகமாக நடக்குது. திருநெல்வேலியே பாளையங்கோட்டையிலேயே பார்ல போய் மாமூல் வசூல் பண்றாங்க. பிறகு மாவட்ட செயலாளர் வந்து இல்லை, என்னுடைய ஜூனியர் இல்லை, எங்கள்கிட்ட இல்லைங்கிறது பேட்டி கொடுக்குறாங்க. உள்ளூருங்கிறதுனால நான் பேரெல்லாம் கூட நான் சொல்ல விரும்பலை. ஆனால் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பார் வசூல் நடக்குது, எல்லா வசூலும் நடக்குது. தொடர்ந்து அமைச்சர்கள் வந்து எதை எப்படி செய்யலாம், எப்படி அடிக்கலாங்கிற திட்டத்தில் இருந்துட்டு இருக்கு. இல்ல, கல்வி அமைச்சர் வந்து ராஜ்மோகன் சொல்லும் போது தொடர்ந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு வரோம். அது இப்போ அதிகமாக மக்கள் மத்தியில் நேரடியாக புகார் வந்தாலும் கூட உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஒரே நாளில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிலோவில் வந்து கஞ்சாவில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. எல்லாம் அரசோட நடவடிக்கை தானே. அப்போ நடந்துட்டு இருக்கிறது முக்கியம். நடந்துட்டு இருக்கிறது உண்மையை ஒத்துக்கிறாரு. நடந்துகிட்டு இருக்கவே தான் நடவடிக்கை எடுக்காரு. இல்லைன்னா நடவடிக்கை எடுக்க முடியாது. இல்லை, பார்ல வந்து வசூல் பண்றது உண்மைங்கிறத அவர் ஒத்துக்கிறாரு ராஜ்மோகன். கஞ்சா நடந்துகிட்டு இருக்கு, ஆனா நடவடிக்கை எடுக்குங்கிறாங்க. இவ்வளவு நாள் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரு அரசாங்கம் வந்து அதுக்கு நடவடிக்கை எடுப்பது 6 மாசமா தான் நமக்கு குறைந்தபட்சம் டைம் கொடுக்கணும். ஆனா எதுக்கு டைம் கொடுக்கணும்? நிர்வாகத்தில் தான் டைம் கொடுக்க முடியும். சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுல டைம் கொடுக்க முடியாது. அந்த 1 மணி நேரத்திலிருந்து சட்டம் ஒழுங்கை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் விவசாயிகளுக்கு இந்த நெல் கொள்முதல் பண்ணது பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான மூட்டைகள் வந்து தொடர்ந்து மழையினால வீணாகுது. இந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்கள்னால விவசாயிகள் எல்லாருமே இது தொடர்ந்து பலமுறை ரெப்ரசன்ட் பண்ணியும் அது இந்த அரசு சரி பண்ணலை, பலமுறை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க சார்? அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு எப்படி இருக்கும்? அதாவது சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு அது தெரியுமா, இல்லை எல்லா துறையும் முக்கியமான துறை கையில் வச்சக்கூடிய முதலமைச்சருக்கு அது தெரியுமா? அது தெரியாது. இது வந்து யார்கிட்ட போய் சொல்றதுங்கிறே தெரியாது. அதிகாரிகள் சீஃப் செக்ரட்டரியிலிருந்து யார்கிட்ட போய் சொன்னாலும் கூட சீஃப் செக்ரட்டரி முதலமைச்சர்கிட்ட சொல்லணும்,
முதலமைச்சர் கேட்குறாரா தெரியாது. அதை பற்றி பேட்டி கொடுக்காங்களா அதுவும் தெரியாது. இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுங்கிறதே இப்போ புரியாத ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடக்குது, ஒவ்வொரு கட்சியிலேருந்து விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. குதிரை பேரம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இருந்து முதலமைச்சராகிறதுக்கு ஒரு குதிரை பேரம், அதனை தொடர்ந்து இப்பொழுது குதிரை பேரம் நடந்துக்கிட்டே. ஆட்சி பதவி ஏற்கும்போது பேசியிருக்காரு கட்சி அலுவலகத்துல பேசும்போது, அதிமுகவும் தவேக தொண்டர்களும் ஒரே நோக்கோட பயணிக்கிறாங்க. அதனால தவேக தொண்டர்கள் அதிமுக இணைந்து செயல்படணும், அதுதான் விஜயனுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. எப்படி அதிமுக அழிக்கிற முயற்சின்னு பார்க்கணுமா, இல்ல கூட்டணிக்கு அழைக்கிறதா பார்க்கணுமா? கட்சியில் இருக்கவங்கள முதல்ல கூட்டுக்கிட்டு போற பின்னாடி கட்சியையும் அழைக்கிறதா பார்க்கணும். இதுக்கு பேர் கூட்டணியா? இது கூட்டு பிணி. இது கூட்டணி இல்லை, இது கூட்டு பிணி. இது சொல்றதெல்லாம் வேற மாதிரி கூட நீங்க கேட்டிருக்கலாம். ஆனா எப்படின்னா அப்படின்னா அண்ணன் இபிஎஸ் அழைச்சிருக்கிறாரா விஜய், திரு ஜோசப் விஜய், அது கூட்டணி சொல்லலாம். அது தேர்தலுக்கு முன்னால கூட்டணி, தேர்தலுக்கு பின்னால் அது கூட்டணியா இருக்க முடியுமா? இது அவங்க ஆளுங்கட்சிங்கிற தைரியத்துல நாம் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற தைரியத்துல செஞ்சுட்டு இருக்கிறாங்க.